அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2 டைப் ஆஃப் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுவும் மில்லட் பேஸ்ட் பிடி கொழுக்கட்டை. ஒன்று கம்பு பயன்படுத்தி, ஒன்று சோளம் பயன்படுத்தி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குவிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல நம்ம சோள மாவில் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் சோள மாவு கிட்டத்தட்ட 200 கிராம். இதை 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். இதை தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். சூடான உடனே மாவை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிடலாம். 1 கப் சோள மாவுக்கு 1/2 கப் வெல்லம், கிட்டத்தட்ட 100 கிராம். இதில் 1/4 கப், அதாவது 60 ml தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் சோள மாவு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 200 கிராம் சோள மாவுக்கு 250 ml தண்ணி தேவைப்படும். இது வெறும் 100 ml தான் இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சோண்டு சுடு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் வெல்லம் காய்ச்சின பாத்திரத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அதை அலசி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்னா, நம்ம அதிகமாக வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணீரை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய். இந்த நெய் நல்லா இந்த வெள்ளை தண்ணியோட இன்கார்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதிக்கு கொண்டு வந்துடலாம். கொதி வந்த உடனே இதில் 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதில் வறுத்து வச்ச சோள மாவையும் சேர்த்துக்கலாம். கம்பு சோளத்தில் நம்ம யூஸ்வலாகவே கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணீரில் அந்த மாவை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சால் நல்லா வெல் குக்டாக சாஃப்டாக இருக்கும். அது ஒரு முக்கியமான டிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா தண்ணீருமே இந்த மாவு உறிஞ்சி வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஈரக்கையை வச்சு நம்ம டச் பண்ணி பார்த்தோன்னா மாவு கையில் ஒட்டக்கூடாது. இப்போது எனக்கு கொஞ்சம் அங்கங்கே வேகாத மாவு இருந்துச்சு. அதனால் நான் தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மாவை திரட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இதை பிசைஞ்சோன்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும். அதை கவனிச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திருப்பி அதே மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட விரல்களுக்கு நடுவில் அதை வச்சு அழுத்தி பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோள இனிப்பு கொழுக்கட்டையை 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிப்பு சோள கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது கம்பில் எப்படி கார கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப், அதாவது 200 கிராம் ஃப்ரெஷ்ஷான கம்பு மாவு எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கம்பு மாவு எடுத்துக்கோங்க. இல்லைனா பழைய மாவாக இருந்துச்சுன்னா அது கசக்கும். 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சூடான உடனே மாவை தனியாக ஆறுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் சோள மாவுக்கு 250 ml தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்து அதை ஒரு கொதிக்கு கொண்டு வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான கம்பு மாவை சேர்த்துக்கலாம். கவனம் வச்சுக்கோங்க, நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம
பழைய கம்பு மாவில் வந்து கசப்பு தட்டிடும், அதனால் அதை தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. இல்லைனா வந்து இந்த என்டையர் கொழுக்கட்டையே வந்து கசப்பான கொழுக்கட்டையாக மாறிடும். பச்சை மாவு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மாவு கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈரக்கையை வச்சு நம்ம தொட்டு பார்த்தா மாவு ஒட்டக்கூடாது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு, அதனால நான் தண்ணி சேர்க்கல. இதில் திருப்பி 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் பிசையல. இதை நம்ம ரொம்ப பிசைஞ்சோன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாகிடும், அதையும் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி இதை வந்து 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கம்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே வெர்ஷனில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் கம்பு கொழுக்கட்டையும் கார சோள கொழுக்கட்டை கூட செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.